Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோவில் வந்து ஈவினிங் இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டு நைட் வரையும் என்ன பண்ண போகிறோன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஃபேமிலி ட்ரிப் நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய லாஸ்ட் வீடியோவில், அது வந்து நாளைக்கு தான் நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நேரத்தில் நாங்கள் வந்துட்டு கிளம்பிகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் பேக்கிங்கே பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிடலாமே அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் கடைக்கெலாம் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த vlogல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து ஒர்க் இப்போ தான் முடிஞ்சது. டைம் வந்துட்டு 6:01 ஆகுது. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு குளிக்க போகிறேன். காலிலேருந்து இப்போ தான் வந்து குளிக்க போகிறேன். பிகாஸ் நான் வந்துட்டு இப்போலாம் ரொட்டீனாக வந்து குளிக்கிறதே இல்லை. ஐ மீன் குளிக்கிறது இல்லைன்னா காலைல குளிக்கிறது இல்லை, ஈவினிங்கோ நைட்டோ அந்த மாதிரி தான் குளிக்கிறது. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு குளிப்பேன். அதுதான் இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்குது. பிகாஸ் ஸ்நாக்ஸ் வாங்கணும். எனக்கும் என் தம்பிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுனா டூர்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து போக மாட்டோம். கை கால்லாம் உதறிடும், அந்த மாதிரி தின்னுக்கிட்டே இருப்போம் எப்போ பாரு. அதனால் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போனோம். அண்ட் இந்த குட்டி பேக் இருக்குது இல்லையா, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் சில பல பொருட்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கணும் இதில். அண்ட் கடைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பேக்கில் வந்து துணிலாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் இந்த பேக்குள்ளே என்னென்னலாம் இன்னும் எடுத்து வைக்கணுன்றதை வந்து பிளானே பண்ணலை. என் மூஞ்சில் கிளேர் அடிக்குது. அதான் நான் இன்னும் இந்த பேக்குள்ளே என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு இன்னும் பிளான்லாம் பண்ணல. இப்போ நான் வந்து என் ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறப்பேன். எதெல்லாம் என் கண்ணு முன்னாடி படுதோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து கடைக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ட்ராவல் பேக். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, யூனிகார்ன்லாம் போட்டு. இது வந்து எனக்கு என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ப்ரீ பர்த்டே கிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் திங்ஸ்லாம். நான் வந்து வாட்ஸ் இன்சைட் மை ட்ராவல் பேக் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் நான் இப்போதைக்கு என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக நான் காட்டல. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு நிறைய எடுத்துகிட்டு போகிறதா இல்லை. ரொம்ப கம்மியாக ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் தான் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் உடஞ்சிருச்சுன்னா என் மனசு உடஞ்சிரும், பார்த்துக்கோங்க. அதனால் ஸோ தேவையான மேக்கப்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த பவுச்சில். அடுத்து வந்து ஒரு பாடி மிஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வாங்கியிருந்தேன் இல்லையா, இன்டு த நைட், இந்த வேரியண்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னும் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா பேக் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கடைக்கு போய்ட்டு வந்துடலாம். கிளம்பிட்டோம். அவன் நம்மளை மதிக்க மாட்டான், அதனால் நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே இருக்குது. நான் வந்துட்டு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்துட்டு ஒரு மினி ஸ்நாக்ஸ் ஹால் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டொரிட்டோஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து டொரிட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த கலரும் எனக்கு பிடிக்காது. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாப்கார்ன். இதை வந்துட்டு டொமேட்டோ சில்லி ஃப்ளேவர்னு போட்டிருக்கு. எனக்கு பாப்கார்ன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த ஃப்ளேவர் நான் சாப்பிட்டதில்லன்னு எடுத்தேன். அடுத்து வந்துட்டு லேஸ், க்ரீன் லேஸ். இது வந்து எங்கள் மம்மி வந்துட்டு இதோட பெரிய ஃபேன், அதனால் இதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதோ ஒரு முறுக்கு பைட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கூட மம்மி டேட்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்கு நம்மளை மாதிரியான டொரிட்டோஸ் எல்லாம் பிடிக்காது பார்த்தீங்களா, அதனால் அவங்களுக்கான இந்தியன் ஸ்நாக் அது. அதுக்கப்புறமேட்டு லிட்டில் ஹாட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பிரிங்கிள்ஸ். இந்த குட்டி டப்பா இன்றைக்கி தான் நான் முதல்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஹனிஃபா போல், இன்றைக்கி பக்ரீத்துங்கிறதுனால ஹனிஃபா க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம மோர் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ இது அங்கே இருந்துச்சா, க்யூட்டாக இருந்துச்சு.
ஸோ இதை நான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 35 ருபீஸ். பெருசு வந்துட்டு 99 ருபீஸ் நினைக்கிறேன். அடுத்து மூங்கு தால். இது எங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது. அதுக்கப்புறம் பொம்மை மூஞ்சி போட்ட மில்க் பிக்கீஸ் க்ரீம் பிஸ்கெட். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து பிரிட்டானியா சாக்லேட் கேக். இது எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு மூங்கு தால். அதுக்கப்புறம் கடைசியாக டாப் ராமன். இந்த ஃப்ளேவர் தான் டாப் ராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சரி நைட்டுக்கு இது சாப்பிட்லாமே அப்படின்ட்டு இது ஒன்றே மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். எல்லா ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் தான் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம் டூருக்கு. ஸோ நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தம்பி கேட்குறான், என்ன கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறான் என்னையை பார்த்து. எங்களோட ட்ரெயின் டைமே பார்த்திங்கன்னா 9 o'clock தான். அதுவும் வந்துட்டு இங்கே டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினுக்கு போவோம். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க ட்ரெயினில். அப்படியே படுத்து தூங்கிட போகிறோம். மேபி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் காரில் போவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு வேணால் உதவியாக இருக்கும். மற்றபடி இதை எப்போ காலி பண்ணுவோன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் தூக்கி என்னோடய அந்த க்யூட்டான யூனிகார்ன் பேக்கில் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஆர்வம் தாங்கவில்லை. அதனால் டாப் ராமனை செஞ்சுட்டு வந்துட்டேன் தின்றதுக்கு. ஸோ இந்த டாப் ராமனில் பார்த்திங்கன்னா அந்த கறி ஃப்ளேவர் தான் செம்மையாக இருக்கும். இன்னொரு ஃப்ளேவர் இருக்கும்ல, நார்மலாக மசாலான்னு நினைக்கிறேன். அது என்னமோ அது வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. மேகி விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறேன் இப்போ. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கச்சன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் கிச்சனில் நின்று அந்த டாப் ராமனை செஞ்சதுக்கே நல்லா வந்து வேர்த்துருச்சு. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லக்கேஜ் பேக் பண்ணுற வேலைக்கு போயிடலாம். இதுதான் என்னுடைய ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற பேக். எப்போலாம் ஊருக்கு போகிறோமோ அப்போது இந்த பேக் தான் நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்க வச்சுப்பேன். இந்தாங்க, இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டி. நீங்கள் தான் வந்து அடுக்கி கொடுக்கணும். ஃபஸ்ட் வந்து அங்கே ரூமில் போட்டுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோவியாலேருந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த செட்டு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த நைட்டி மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு நைட்டி இருந்துச்சு, பவர் பஃப் கேர்ள்ஸ் போட்டு, அதை எடுத்து வைங்க. இந்த வீட்லேயே நான் தான் முதல் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டூருக்கு. யாருக்குமே எக்ஸைட்டடாகவே இல்லை என்ன மாதிரி. நான் தான் ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்து எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ டூருக்கு போகிறேனோ அப்போல்லாம் கன்ஃபார்மாக நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு ஐட்டம் இது டங்கீரி. ஆனால் வந்து உள்ளே போடுற டிஷர்ட் மட்டும் மாற்றி போட்டுப்பேன். இந்த வாட்டி வந்து மெரூன் கலரில் ஒரு டிஷர்ட் போடலான்னு இருக்கேன். அதனால் இப்போ நான் அது எப்படி இருக்குது, செட் ஆகுதா இல்லைன்னு போட்டு பார்க்க போகிறேன். நல்லா இருக்குடி. உனக்கு சின்ன வயசுல இதே காம்பினேஷனில் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டேன். எப்போ? ஆமாம், அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. நான் முடிஞ்சால் அதை ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். இந்த டாப் வந்து இதுக்கும் அடுத்த சைஸ் போட்டிருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்குது. சொன்னால் கேட்கணும். எங்கள் மம்மிக்கு அந்த மெரூன் கலர் டாப் அதுக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மஞ்சளுக்கு மாறிடலாம். பார்க்கலாம், ரெண்டுத்தையும் உள்ளே எடுத்து வைங்க. எது நல்லாயிருக்கோ அதை போட்டுக்கலாம். ஜர்க்கின் வைக்க போகிறோம். இந்த ஜர்க்கின் நான் கடைசியாக நான் 20 ஜர்க்கின் இன்னைக்கு வாங்க போகிறேன். நீ ஏன் வாங்கல? பரவாயில்ல, பழசே வச்சுக்கலாம். நான் நல்ல பொண்ணு, தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். நீ ஆமாம், இது வந்து கடைசியாக 2020 ஜான் அப்போது நாங்கள் ஒரு டூர் போனோமா, அப்போ யூஸ் பண்ணது அதோட இப்போ தான் எடுக்கிறேன். நாங்கள் மடிங்க. அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அம்மா இது ஏன்? அது எனக்கு டைட் ஆகிடுச்சோ, நான் குண்டாயிட்டேன். வேஸ்ட் ஆப் இது இல்லை, நான் ஒல்லி ஆகிட்டு போடுவேன். நீ எந்த காலத்தில் ஒல்லி ஆகிட்டு? அப்புறம் வேஸ்ட்டுன்னு சொன்னால் தூக்கி யாருக்குன்னா கொடுத்துருவாங்க எங்கள் மம்மி. நம்ப முடியாது, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே முடியாது. ஆமாம், நீ போடுறா வேறு யாராச்சும் போட்டோம்ப்பா, வேஸ்ட்டாக போகும். அதான் நான் ஒல்லி ஆகிட்டு போடுவேன்னு சொல்கிறேன். இந்த ஸ்கர்ட்டு அதுவும் வந்துட்டு எனக்கு பத்த மாட்டேங்குது. இது வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி தான். சாட்டர்டே சண்டே மண்டே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ட்ரிப், பட் ரொம்ப தேவைப்படுற ஒரு ட்ரிப் எனக்கு. ஏன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். அது புரிஞ்சுக்கிட்ட என் தாயும் தந்தையும் எனக்காக இதை பிளான் பண்ணியிருக்காங்க. மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்களுக்கு. என்னதான் எங்கள் மம்மி என்னை கழுவி ஊற்றினாலும் அழகாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேக்கு என்ன ட்ரெஸ், செகண்ட் டேக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு. இப்போ வந்து இதை தூக்கி இதுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணணும். மங்கிக்குள்ளா இது வந்து லாஸ்ட் டைம் ஏதோ டூருக்கு போனேன் அப்போ வாங்கினது. எந்த டூருக்கு போனேன் அப்போ வாங்கினது? எந்த டூர்? ஆமாம், நாங்கள் ஊட்டி 10,000 தடவை போயிட்டோம். ஆனாலும் திரும்பி இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ தான் நான் எங்கே போகிறோன்னே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் ட்ரிப்பு டூருன்னே சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து குடும்பமாக ஊட்டிக்கு தான் போகிறோம். ஊட்டிக்கு வந்து எத்தனை தடவை இது வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கணக்கே இல்லை அந்தளவுக்கு போயிருக்கோம், நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனாலும் இப்போ அதே இடத்துக்கு தான் போகிறோம் திரும்ப. இப்போ வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஷூவும் இந்த ஸ்லிப்பரும், இது எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கலாம். ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போகல, ஷூ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான். எங்கள் மம்மி சமத்தா பேக்கை வந்துட்டு அடுக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மீஷோவில் வந்து டாப்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அது இன்னும் வந்து டெலிவர் ஆகலை நம்மளுக்கு. நடுவில் எனக்குன்னா அது டெலிவர் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு இதில் இருக்கிற டாப் எதனா எடுத்து வெளியே வச்சுட்டு புதுசாக வந்த டாப்பை வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போதைக்கு டைம் இல்லைங்கிற காரணத்தினால டக்குன்னு நம்ம வந்து ஆத்திர அவசரத்துக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுப்பா. ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான், பேக்கை வந்து நல்லா பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வந்துட்டு என்னோடய ட்ராவல் பேக் வந்து நான் பேக் பண்ணுறது நான் வந்து தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி தான் நிறைய ட்ராவல் சம்மந்தப்பட்டு இல்லை, என்னோடய டூர் ட்ரிப் சம்மந்தப்பட்டு நிறைய vlogs, நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுவேன். தயவு செஞ்சு எனக்கு கழுவி ஊற்றிடாதீங்க, தயவு செஞ்சு போர் ஆகிடாதீங்க. போர் அடிக்காத மாதிரி நான் வந்துட்டு vlog வந்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நான் நிறைய vlog வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னைக்கு என்னென்ன vlog போடணும், எப்போலாம் vlog பண்ணணும்னு எல்லாம் வந்து யோசிச்சாச்சு அந்த 2 நாள் ட்ரிப்புக்கே. ஸோ நிறைய வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு. வாய் தான், நான் வந்து எப்பயும் போல் வாயிலேயே வடை சுடுவேனே தவிர்த்து பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி நிறைவேற்றுறோம், ஓகேவா? ஸோ சீக்கிரம் வந்துட்டு நான் என்னோடய ட்ராவல் பேக் பேக் பண்ணுறது இல்லைனா வாட்ஸ் இன்சைட் மை ட்ராவல் பேக் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறையா பேசிட்டேன் அண்ட் ஆல்சோ போராக போயிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு தெரியல, பார்க்கலாம், எடிட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.